அப்புறம் விஜய் ஃபேன்ஸுக்கு இருக்கு 2 சீன் இருக்கு. சர்ப்ரைஸ் தான். அதுதாங்க கேட்கலான்னு வந்தேன். அடுத்துக்கு அதுதான் கேட்கலான்னு வந்தேன். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டாக்ஸியோட 25th anniversary. இப்போ 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Asus Vibe and IFT Productions presents Majawa London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. ஓகே கிறிஸ்டோபர் பிரதர் வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் கார்த்திக். எஸ், இந்த சுட சுட பிரியாணியை தம் போட்டு அப்படியே இறக்கி வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குட் பேட் அக்லியோட வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ நான் எதுவுமே போல, படம் எப்படி இருக்கு குட் பேட் அக்லி? படம் இட்ஸ் ஒரு பக்காவான ஃபேன் சர்வீஸ் மூவி. கரெக்டாக ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. ஸ்டார்ட் டு எண்ட் அதுதான் இருக்குது. கேட்டிங்கன்னா ஓவர் டோஸாகவே இருக்குது. இட்ஸ் ஃபேன் மூவி. ஃபேன்ஸ்னால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. ஃபேன் மூவி அப்படின்னு சொல்கிறீங்க, நம்ம ட்ரைலர் டீசரில் பார்த்தோம் எவ்வளோ ரெஃபரன்சஸ் இருந்தது அப்படின்னு. எப்படி வச்சிருக்காரா இல்லை அள்ளி போட்டிருக்காரா? அள்ளி போட்டிருக்காரு. ஆக்சுவலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா அள்ளி தான் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இருக்குது. ஃபுல்லாகவே பில்டப்பு, ஸ்லோ மோஷன், அந்த வாக்கு, மாஸ் பிஜிஎம், நிறைய பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்குது. அதான் கொஞ்சம் ஓவராகவே இருக்குது. பட் என்ஜாய் பண்ணாங்க. ஃபேன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஃபேன்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓகே. அண்ட் எல்லாத்துக்குமே இது எதிர்பார்த்திருந்த ஒன்று வந்து இந்த பிஜிஎம் அப்படிங்கிறது. பிகாஸ் படம் ஆரம்பிக்கும் போது வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர் கமிட் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் அவங்க உள்ளே வந்தாங்க. பட் அது ஒவ்வொரு மீட்டராக வெளியே வர லிரிக்கல் வீடியோ, சாங்கு, அந்த ட்ரைலரோட பிஜிஎம், டீசரோட பிஜிஎம் அப்படின்னு ஒவ்வொன்றா வரும்போது இதெல்லாமோ ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் அவரோட சைட்ல இருந்து எப்படி பண்ணியிருக்காரு? சாங் நாங்கள் கேட்டோம், விஷுவல் தான் பெண்டிங் இன்னும் பார்க்கறதுக்கு. நீங்கள் பார்த்துட்டீங்க, பிஜிஎம் எப்படி பண்ணியிருக்காரு? பிஜிஎம் வந்து மெயினாக அந்த ஓஜி சம்பவமா, அந்த ஒரு பிஜிஎம் தான் மோஸ்ட். அதுதான் படம் ஃபுல்லாகவே வருது. ஆக்சுவலாக ஆதிக் ஸ்டைலே அதுதான் இருக்குது. மார்க்காரணி பார்த்தீங்கன்னா லவுடாக இருக்கும். அதே ஃபீல் தான் இங்கேயும் வரும். ஃபுல்லாக இந்த லவுட் பிஜிஎம் இருக்குது. அது சில பேருக்கு ஒத்து போகலாம், சில பேருக்கு லவுடாக இருக்கலாம். பட் இந்த படம் இட்ஸ் வேக்கி என்டர்டெய்னர். ஸோ அந்த படத்துக்கு மூடுக்கு அந்த பிஜிஎம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பட் சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆன மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக அந்த சேம் பிஜிஎம் தான். பட் ஓகே தான். லவுடா இருந்தாலும் அது செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த என்விரான்மெண்ட் கரெக்டா இருந்துச்சு அந்த படத்தோட. இப்போ என்னன்னா, இப்போ குட் பேட் அக்லி இந்த மெட்டீரியல் வந்ததுலேருந்தே வந்து இது கம்ப்ளீட்டா வந்து ஃபேன்ஸ்க்கான ஒரு சம்பவம், ஒரு ஃபேன் பாயோட சம்பவம். ஆதிக் அப்படிங்கிற ஒருத்தரோட ஒரு ஃபேன் பாய் சம்பவம். இது வந்து ஃபேமிலி உள்ள வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இந்த டீசர் ரிலீஸ் ஆனதாக இருக்கட்டும், ட்ரைலர் ரிலீஸ் ஆனதாக இருக்கட்டும், அந்த டாக் வந்து போய்கிட்டே தான் இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் சிரமம் தான் கேட்டிங்கன்னா. எதனால? மெயினாக வந்து மூவினா ஒரு ஸ்டோரி, அது ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் ப்ளஸ் மாஸ், இது அவ்வளோ அப்படி மிக்ஸாக வந்துருச்சுன்னா இப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி எமோஷனை கட் பண்ணிக்கிட்டு வெறும் மாஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அந்த ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் போயிட்டாங்கன்னா ஈவன் தோ ஸ்டோரி டெய்லரில் காமிச்சிருப்பாங்க, பையனை கடத்துறது காப்பாற்றுறது, இவ்வளோதான். இந்த ஒன்லைன் தான் ஸ்டோரி. அதுக்கு மேலே அது எங்கேயுமே மூவ் ஆகலை. ஸ்க்ரீன் பிளே வைஸ் அது ஸ்டக்காகி நிற்கிற ஸ்டோரி அதிலே தான் இருக்கும் ஸ்டார்டிங் டு எண்ட். இதுதான் ஒரு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பில்டப் கொடுத்துட்ருக்காங்க, ஓவரால் என்ஜாயபிளாக இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் அந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈல்டு, ஒரு அவுட்புட் வந்து ஃபுல்லாக ஆக்சுவலாக வரல. சேம் பில்டப் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அது ஸ்பெஷலாக ஒன்றும் வர்ற மாதிரி இல்லை, புல் பண்ணுற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா, இப்போது இந்த குட் பேட் அக்லி ஆரம்பிச்சிருந்து எலிமெண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஒன் மேன் ஷோ தான். ஏகே அவர்களோட, அஜித் குமார் அவர்களோட ஒன் மேன் ஷோ தான். பட் அதை தாண்டி அந்த கேஸ்டிங் வைஸாகவே நல்ல இம்ப்ரெசிவாக இருந்தது. அப்போ அர்ஜுன் தாஸ் ஆரம்பத்துலேருந்து அதை கொஞ்சம் ஹிடனாகவே வச்சுட்டு இருந்தாங்க. சடனாக ட்ரைலரில் அந்த ஒத்தரு பார்த்தாரு அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒன்று பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி விட்டாங்க. ஸோ அதை கேஸ்ட் மெம்பர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அவங்களுக்கு? அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, ட்ரிஷா அவர்கள், சிம்ரன் அவங்களோட அந்த குட்டி குட்டி கேமியோலாம் பார்த்தோம். அந்த மாதிரி அவங்களுக்குலாம் அஜித் அவர்கள் தவிர மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது? அர்ஜுன் தாஸ் ஸ்கோப் இருக்கு. ஆக்சுவலா படம் ஸ்டார்ட் டு எண்ட் ஓரளவு ஸ்கோப் இருக்கு. ஈவன் தோ அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் ஸ்கோப் இருக்கு. த்ரிஷா அகைன் இம்பாக்டே இல்லாத ஒரு ரோல். த்ரிஷா வர்றாங்க ஆஃப்டர் அர்ஜுன் தாஸ். ஸோ இட்ஸ் அர்ஜுன் தாஸ், த்ரிஷா, அப்படி அந்த ஆர்டர்ல தான் வரும். இருந்தாலும் அவங்களோட இம்பாக்ட் வந்து கம்மி. ஈவன் தோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சுனாலுமே இம்பாக்ட் கம்மியாக இருக்கும். அப்புறம் அவங்க பையனா கார்த்திகேயா நினைக்கிறேன், அந்த பையனுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 சீன்ஸ் இருக்குது. அது நல்லா இருந்துச்சு. இதை தவிர கேமியோன்னா ஷைன் டாம் சாக்கோ, ஜாக்கி ஷெராஃப் அவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் வேஸ்டட் மாதிரி தான். பிரியா வாரியர் கம்மி தான் சீன்ஸு. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை.
அப்புறம் சிம்ரன் கேமியோ எகேன் அதில் ட்ரெய்லரில் காமிச்சிட்டாங்க. ட்ரெய்லரில் காமிக்காமல் இருந்துச்சுன்னா அது ஒரு சர்ப்ரைஸாக நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே காமிச்சதுனால அதுவும் ஒரு 2 சீன்ஸ் வந்து ஓகே தான். ஸோ நீங்கள் ஸ்கோப்னா அர்ஜுன் தாஸ்க்கு தான் கொஞ்சம் ஸ்கோப். ஓகே இப்போ ட்ரைலரில் நாங்கள் ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தப்ப நீங்கள் சொன்னீங்க இல்லையா சிம்ரன் அவரோட சர்ப்ரைஸ்லாம் காமிக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு. பட் அந்த ட்ரைலரில் ஒரு சில சர்ப்ரைஸ்லாம் காமிச்சாங்க. அதை தாண்டி படத்தில் இருக்கா இல்லை அந்த சர்ப்ரைஸ் தான் இருக்கா? ரெட்ரோ சாங்ஸ் சர்ப்ரைஸ் ஆஹா சர்ப்ரைஸ் இருக்கு ஆஹா படத்துல. ஓகே அதை ஓகே தவிர சர்ப்ரைஸா இல்ல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்ல. ஐ மீன் அஜித்தோட ஓல்ட் மூவி ரெஃபரன்ஸ் சர்ப்ரைஸ் அதெல்லாம் இருக்கு. அது வேற. ஓகே அது ஓகே தவிர பெரிய வாவ் மூமெண்ட்ஸ் சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இல்ல படத்துல. ரெட்ரோ ஓகே சாங் அண்ட் வந்து ட்ரெய்லர்ல ஒன்று தான் காமிச்சிருப்பாங்க. 3 இருக்கு. ஆமாம் 3 இருக்கு படத்துல. ஆஹா ஆஹா இந்த ஒரு அப்டேட் போதுமே ஆக்சுவலா இப்போ நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினையும் கேட்டுட்டு இருக்கேன். அது உங்களுக்கே தெரியும் அது நினைக்கிறேன் எப்படி தெரியும். இருக்கு அதான் அப்படிங்கிறது. நானும் பேசும்போது ஸ்பாயிலராகவும் வந்துடக்கூடாது. என்ன பண்ணணும்னு தெரியல. அதான் ஆமா ஓகே அண்ட் இன்னொரு மூமெண்ட் நான் முக்கியமாக கேட்கணும். மூமெண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட ரைட்டிங். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம கோலிவுட் சினிமாவில் ஒரு டைரக்டர் ஒரு ஃபேன் பாயாக இருந்து அந்தந்த ஹீரோஸ்க்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பட் நீங்கள் சொல்லுங்க ஆதிக் ரவிச்சந்திரன் ஆஸ் அ ஃபேன் பாய் ஆஃப் அஜித் குமார் இந்த படத்தில் எப்படி கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு அஜித் குமார் அவர்களுக்கு? ஃபேன் பாயா கரெக்டாக ஃபீஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரி வைஸ் ரைட்டிங் பெட்டராக இருந்திருக்கணும். அது ஒன்று தான் மிஸ் ஆகுது. இப்போ ஃபேன் பாய் அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஃபேன் பாயா ஆதிக் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரிசல்ட் வந்து எகெயின் அஜித் ஃபேன்ஸுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். அந்த மாதிரி தான் படம் இருக்கே தவிர ரைட்டிங் பண்ணிடலாம். ஏன்னா மார்க் ஆண்டனி செகண்ட் ஆஃப் ரைட்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும். அந்த பெரிய ப்ளஸ் அது அந்த மூவியோட. ஸோ பட் இங்கே அந்த ரைட்டிங் தான் மிஸ்ஸிங். ஆக்சுவலி கேட்டிங்கன்னா ஓகே ரைட்டிங் வீக்காக தான் இருக்குது இந்த படத்தில். ரைட்டிங் வீக். மொமெண்ட்ஸ் ஓகே ஃபுல் சூப்பர் மொமெண்ட்ஸ் தான். எப்போ கேட்டாலும் மொமெண்ட்ஸ் இதுதான் படம். கம்ப்ளீட்டா மூமெண்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா? நீங்க சொல்ல கம்ப்ளீட் சீன் பை மொமெண்ட்ஸ் தான். சீன் அதுதான் மூமெண்ட்ஸ் தான் அதிகமா. ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக நான் தான் சொல்லல. இப்போ அஜித் ஃபேன் வச்சுக்கோங்களேன், மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். ஓ நல்ல சூப்பர். ட்ரீட் அவங்களுக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் ஓகே விடாமுயற்சி. அஜித் அவர்கள் பிடிச்சவங்களுக்கு இது சரியான ட்ரீட் இல்லையா? ஆமாம், அஜித் ஃபேன்ஸுக்கு கரெக்டான ட்ரீட்டு தான். சூப்பர் பிரதர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அஜித் குமார், ஏன்னா அந்த குட் பேட் அக்லி அந்த மெட்டீரியல் அந்த கம்ப்ளீட்டாக அந்த அந்த ஒரு மனுஷன் மேலே தான் ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ ஏகே இதுக்கு முன்னாடி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கொஞ்சம் வருஷங்களா அந்த சீரியஸ் கைண்ட் ஆஃபா ஒரு மெசேஜ் ஓரியன்டா இது நம்ம கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக இது நம்ம போய் ஃபேன்ஸுக்கு சொல்லணும், ஆடியன்ஸுக்கு சொல்லணும் அப்படிங்கும் போது ஒரு பாயிண்ட்ல பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனால் இந்த படம் குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லாமல் அப்படியே ரகலையா பழைய விண்டேஜ் இந்த வில்லன் அஜித்லாம் பார்த்துருப்போம்ல, வில்லன் வரலாறுல அந்த பையன் அஜித்லாம் ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் பார்த்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ கரெக்ட் அஜித் குமார் அந்த ஒருத்த மனுஷன் நீங்க பேசுங்க பிரதர், அவ்வளவுதான். நீங்க படம் பார்த்துட்டீங்க, நீங்க பேசுங்க. கரெக்ட். நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாமே. இது எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. ஃபுல்லாக அஜித் தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கரெக்ட். இந்த அஜித் பார்த்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான அஜித், அந்த பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்கு அஜித் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த பார்க்கும்போதே நல்லா இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஈவன் அந்த ஸ்டார்டிங் இன்ட்ரோவாக இருக்கட்டும், அப்புறம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதுவாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அஜித் வந்து ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் ஆக்சுவலாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஈவன் ஒரு சீனில் கூட அந்த கம்மியாகாது அந்த அந்த எனர்ஜி. ஸ்டார்ட் டு எண்டு பக்காவாக இருக்குது அது. சூப்பர் பிரதர். நீங்க சொல்ல சொல்ல ஒரு மாதிரி என்ன இங்கே 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, இது எப்படா ஆகுங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு எங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்க பிரிச்சு சொன்னா ஐ திங்க் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க அதை பிரிச்சு சொல்றதுல தான் வந்து ரொம்ப கேரக்டர் பிரிச்சுங்கிற மாதிரி. ஸோ குட் பேட் அக்லி அதோடைய படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன சொல்றீங்க? பாசிட்டிவ்ஸ் வந்து அஜித் தான் மெயின் பாசிட்டிவ். அப்புறம் ஓகே அந்த பழைய ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ அது ஓவர் டோஸ் ஆனாலுமே அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரெட்ரோ சாங் 3 யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதில் 1 வந்து நல்லா இருக்கும். ஓகே ஒரு ஃபைட் அது சொல்ல வேண்டாம். பட் அந்த சாங் நல்லா இருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் நல்லா இருக்கு படத்தில். இது சூப்பர் பாசிட்டிவ்ஸ். சூப்பர். ஓகே. நெகட்டிவ்ஸ்னா ஓகே நெகட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸில் வந்து ரைட்டிங் சரியில்லை ஆக்சுவலாக. இன்னும் ஒன்று ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும், எமோஷனல் கனெக்ட் இருக்கணும் இந்த 2ல். அப்புறம் வில்லன் கேரக்டர் அதுவுமே இன்னும் ஸ்ட்ராங் இம்பேக்ட் இருந்திருக்கணும், அது கம்மி. அப்புறம் ரெட்ரோ ஒரு சாங் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிடுச்சு. மியூசிக் வந்து ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் வரும். ஏன்னா லவுடாக இருக்குது. ஈவன் தோ மேட்ச் ஆனாலும் அந்த அந்த லவுட்னஸ் இருக்குது. ஸோ அது சில பேருக்கு ஓகே செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாதும். அந்த அந்த பிரச்சனை இருக்குது. எகெயின் வந்து ஃபுல் லைக் பில்டப் ஓகே ஒரு லெவல் வரைக்கும். இது லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் பில்டப் மாஸ் அப்படின்னு இன்டர்வலில் வந்து ஒரு சர்ப்ரைஸோட முடிச்சிடுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் நம்ம வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணினோன்னா அது இருக்காது. சேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட்டர்ன் தான் செகண்ட் ஹாஃப்லேயும் அதே பில்டப் அப்படியே தான் படம் ஓகே எண்டாகும். எனக்கு என்ன ரைட்டிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அது பண்ணியிருக்கலாம். பிகாஸ்
மார்க்கானியில் அந்த மாதிரி பண்ணாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால அது பண்ணியிருக்கலாம். இதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ். அப்புறம் இன்னொரு ஓகே முக்கியமான படத்தில் எண்ட் கிரெடிட்ஸ் இருக்கு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் எண்ட் கிரெடிட்ஸ் வரும். அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. அது நல்ல ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அது அந்த நல்லாவே இருந்துச்சு. சூப்பர். அப்புறம் இது கைண்ட் ஆஃப் விஜய் சூப்பர் மாதிரி. ஓகே, நான் எதுவுமே எதிர்பார்க்கல, நீங்க சொல்றீங்க, அப்புறம் நான் போய் பார்க்குறேன், அவ்வளவுதான். அப்புறம் விஜய் ஃபேன்ஸுக்கு இருக்கு 2 சீன் இருக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு. சர்ப்ரைஸ் தான் அதுதாங்க கேட்கலான்னு வந்தேன். அதுதான் கேட்கலான்னு வந்தா, இது இருக்கா அப்படின்னு அது. நீங்களே சொல்லிட்டீங்க. அது அது லீக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா. பட் நான் சொல்லல. ஐயோ, பட் நான் ட்விட்டர் சைடே போல பிரதர், உங்களோட இது மட்டும் பார்த்துட்டு அப்படியே டேரக்டா இன்டர்வியூ. அப்போ வேண்டாம். அப்போ அது 2 சீன்ஸ் இருக்கு. அது 2 சீன்ஸ் இருக்கு. நல்லா ஒரு ஆக்சுவலா ஒரு சீன் சூப்பர் சீன். சூப்பர். ஓகே, ஃபைனல் லெக் ஆஃப் क्वेश्चंस வந்து என்னன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் வேல்யூ பத்தி சொன்னீங்க பாசிட்டிவ்ல. ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸா இருக்கட்டும், இந்த படத்துல ஒர்க் பண்ண டிஓபி ஸ்டன் அவங்க அந்த சுப்ரீம் சுந்தர் சாரோட டீமா இருக்கட்டும், அது எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது டீசர் அண்ட் ட்ரைலர் மெட்டீரியல்ஸே தெரியுது. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்டன் டிபார்ட்மெண்ட், டிஓபி டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் எப்படி பார்த்துருக்காங்க? இது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. படத்தில் பார்க்கும்போது எந்த குறையும் தெரியலை. இந்த என்டர்டெய்னருக்கு இது கரெக்டாக தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லாம் எடுத்திருக்காங்க ஷூட்டிங்கு. பரவாயில்ல, எந்த பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. அதில் நல்லா தான் டெக்னிக்கல் சைடுல இருக்குது. பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக தான் படம் நல்லாவே தான் இருக்குது. ஒரு பட் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரும். அதில் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் ஓகே, அது எப்படி ரீச் ஆகுன்னு தெரியல. மேபி அது ஸ்பூஃப் மாதிரி ரீச் ஆகலாம். அது எனக்கு தெரியல ஒழுங்கா. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட் பார்க்கட்டும். அந்த ஒரு விஷயத்தை தவிர மீதி எல்லாமே எனக்கு ப்ரொடக்ஷனா நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஃபைட்ல எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே பிரதர், ஃபைனல் क्वेश्चन. இப்போ வந்து அஜித் அவரோட கெரியர்ல வந்து ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமா குட் பேட் அக்லி மாறிடுச்சு. அண்ட் இன்னொரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமா அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல இப்படி பண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க அந்த ட்ராக்கிங்ல நீங்க அவ்வளோ பார்த்துருப்பீங்க. அஜித் சாரோட கலெக்ஷன்ஸ் வைஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஆப்டிகா டிராஸ்டிக் இருக்கும், அப் இருக்கும், டவுன் இருக்கும், எல்லாமே இருக்கும். குட் பேட் அக்லி அது எந்த பொசிஷன்ல போய் உட்கார போகுது? ஃபைனல் கிராஸா எந்த இதுல போய் உட்கார போகுது? எனக்கு அமௌண்டா சொல்ல தெரியல. பட் இந்த படம் வந்து இனிஷியல் கலெக்ஷன் நல்லாவே வரும். சின்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அப்பீலிங்கா எது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு போகும்னு டவுட்டா தான் இருக்கு. இல்லைன்னா சொல்லியிருப்பேன் ஓகே 100-200 பெருசா போகும்னு. இது ஓப்பனிங் கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 டேஸ்க்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கனால, அதான் திரும்ப சொல்லிருக்கேன், ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லா இருக்கணும், என்னோட கெஸ். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்ஸோட 25th anniversary. இப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description.